நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி கள்ளச்சாராயம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி போதைப் பொருளுடைய மைய மண்டலமாக இன்றைக்கு தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சியை இன்றைக்கு துடைத்து எறிவதற்குத்தான் இன்றைக்கு விக்கிரவாண்டியில் இன்றைக்கு கூடியிருக்கின்ற லட்ச மக்கள். எங்களுடைய தீர்ப்பு நம்மிடம் இலை இல்லை என்றாலும் இரட்டை இலையுடன் கூடிய மாங்கனி நம்மிடம் இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்றைக்கு இந்த தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாங்கனி ஐயா சமூக நீதி காவலர் அந்த மாங்கனி இன்றைக்கு வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அஸ்திவாரமாக பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் அளிக்கப் போகின்ற அந்த தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, இந்த காட்டு தர்பார் ஆட்சியை துடைத்து எறிப்பதற்கு அஸ்திவாரமாக அமையும் என்ற நிலை உங்களால் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு திரண்டிருக்கிற நாங்கள் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டு 5 மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து சேரும் பொழுது 7:30 மணி. வழி நெடுகில் கொடுமையான கூட்டம். இங்கு வந்திருக்கின்ற கூட்டத்தில் அங்கு வந்து இங்கே பாதி கூட்டம் கூட இங்கே இல்லை. எல்லாரும் வழியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு மகத்தான ஆர்வம் இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி கண்டுகொண்டிருக்கின்ற சொன்னால், மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலை கொடுத்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய சொந்த வருவாயில் 52% நிதியை அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையில் அடித்தட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சமூக நீதி பாதுகாப்பு திட்டங்களை தங்களுடைய நல்லாட்சியில் நிறைவேற்றினார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி வேட்பாளராக அண்ணன் திரு சி அன்புமணி அவர்களை வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். அன்புமணி என்று பெயரை சொன்னால் அது ஒரு ராசியான பெயர் தான். ஆக அவர் உறுதியாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பதனை இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் காட்டுகின்ற மகிழ்ச்சியிலிருந்து தெரிகிறது. பணம் கொடுத்து எப்படியாவது இந்த தேர்தலை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று 15-20 அமைச்சர்கள் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து இங்கு வந்து கொட்டி குவித்துக் கொண்டு எப்படியாவது வெற்றி விட வேண்டும், ஆளுகின்ற பொறுப்பிலே நாம் இருக்கின்றோம், இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் உறுதியாக மக்கள் நம்மளை ஓட ஓட அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் விரட்டி அடிப்பார் என்ற சூழ்நிலை உருவாகும் என்று பய உணர்ச்சி இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருக்கின்ற சூழ்நிலையை நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். சென்ற வருடம் மரக்காணத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள். சமீபத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 65 பேர் விஷச்சாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நாட்டை சுரண்டி எப்படியாவது தான் ஆள வேண்டும், இல்லை என்றால் தன் மகன் ஆள வேண்டும், அதற்கு பின்னால் நம்முடைய பேரன் பேத்திகள் தான் ஆள வேண்டும் என்று இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற தீய சக்திகளை அழிக்க வேண்டும், விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வீரபாண்டி பெருமக்களே, நீங்கள் அனைவரும் நம்முடைய வெற்றி சின்னமாம் மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அண்ணன் சி அன்புமணி அவர்களை மாபெரும் வெற்றிய மகத்தான வெற்றி தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.